சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆமென் ஆமென். நீர் பெருக நீர் பெருக நாங்கள் சிறுக உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகணும்ப்பா. எங்க சிந்தைகளில நீர் பெருகணும் ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகளில் நீர் பெருகணும் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களில் நீர் பெருகணும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலே நீர் பெருகணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். உலகமோ உலகத்தில் இருக்கிற காரியங்களோ அல்ல, எங்கள் சிந்தனைகளை கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளில் நீர் பெருகுவீராக. எங்கள் சிந்தனைகளிலும் நீர் பெருகுவீராக. ஆமென் ஆமென் ஆமென். உலக சிந்தை அல்ல ஆண்டவரே. உம்மை தியானிக்கும் தியானம் எங்கள் இருதயத்திற்கு இன்பமா இருக்கட்டும். ஆமென். உம்மை தியானிக்கும் தியானம் எங்கள் இருதயத்திற்கு இன்பமா இருக்கட்டும். எங்கள் இருதயம் உம்முடைய அன்பினால பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் நாவின் வார்த்தைகள் உம்மை துதிக்கிற துதியினால பெருகட்டும் ஆண்டவரே. எங்க சிந்தை முழுவதும் ஆவியின் சிந்தையால பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவி ஆத்தும சரீரத்திலே கர்த்தருடைய மகிமை பெருகுவதாக. ஆவி ஆத்தும சரீரத்திலே கர்த்தருடைய மகிமை பெருகுவதாக. ஆவி ஆத்தும சரீரத்தில் தேவனுடைய ஆளுகை நிறைவாய் உண்டாவதாக. தேவனுடைய ஆளுகை நிறைவாய், தேவனுடைய ஆளுகை நிறைவாய். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஊரகபர துரமன சம்தராத ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா. அப்படி உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை தேவ சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்க துவங்குங்க. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்களோ அப்படி அவர் கிரியை செய்கிறார். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி உங்களை ஆவிக்குரிய அனுபவத்தில் அவர் மாற்ற துவங்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எலியாவை எலிசா பின்தொடரும் போது எலிசாவுடைய ஆசை வாஞ்ச எல்லாம் ஆண்டவரே ஆமென். எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் ஆவியின் வரம் இரட்டிப்பா எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவன் ஆவிக்குரிய நிலைமையில எதை விரும்பினானோ, ஆவிக்குரிய காரியத்திற்காக எதை வாஞ்சித்தானோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டான். இந்த உபவாச நாளில் தேவ ஜனமே, உங்க இருதயம் தேவ சமூகத்தில் எதை விரும்புகிறதோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆவிக்குரிய நிலைமையில அமீர் உன்னத அனுபவத்தில் எதை வாஞ்சிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். வாஞ்சியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிற கர்த்தர். ஆமென். வாஞ்சியுள்ளவர்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற கர்த்தர். வாஞ்சியோடு நிற்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்க வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கண்டு உங்கள் வாழ்க்கையில் அவர் வல்லமை உள்ளவராய் செயல்படுகிறார். மகிமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தின் மகிமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உள்ளங்கை மேகமைகள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அக்கினி மாயனவர் அக்கினியும் கந்தகமுமா எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். வானங்களை தாழ்த்தி இறக்கியும்படிய ஜனத்திற்காக விடுதலை கட்டளையிடும்படியா ஜெபத்தின் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கும்படியாக தாம் வானங்களை தாழ்த்தி இறக்கி வருகிற நல்ல தெய்வமே. ரிபல் பிரௌடாதரகப் சந்துரேதல் கடரபலதரகப் சாதனரா ரிகபரபலபௌ ரப்தனர வந்தராதனரா. தடைகளை உடைத்து எறிகிற வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் வாரும் நீர் வாரும். உங்க ராஜ்யம் பலமா எங்கள் நடுவில் இறங்கட்டும். உம்முடைய ராஜ்யம் பலமா எங்கள் நடுவில் இறங்கட்டும். பலத்த சத்துவத்தோடு எங்கள் நடுவில் உம்முடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும். உம்மை நோக்கி கூப்பிடும் போது இடி முழக்கம் உண்டாக மறைவிடத்திலிருந்து உத்தரவு அருளுகிற தெய்வமே, அப்படி ஒரு பயங்கரமான ஆளுகை எங்கள் நடுவில் இந்த காலை வேளையில வெளிப்படட்டும். பலத்த சத்துவத்தோடு வெளிப்படுவீராக. ரிபல் பிரௌடமனதரகம் செய்தராதனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க ராஜ்யம் இறங்கி வரட்டும். உடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும். உடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வெளிப்படுவதாக. ஓ பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஓ ரிக்கபரபரபலபோ ஷபலபர துரபலபரவா ரக்கபல் பிரௌடபர துரகப் செய்த ராதனர் ஹம்தரோதனா ரிகபல் கிரட்டு நேகத்தை நேதன ஹம்தாரதனா அல்லேலூயா 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 ரிகே ரே மலதரபல ஷகலரா. நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்த உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவ தோடு எங்கள் நடுவில் இறங்கி வருவதற்காக எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் பலத்த சத்துவத்தோடு எங்கள் நடுவிலே வெளிப்படும்படியாக இந்த கால வேளையில் நம்முடைய பாதத்தில் தாழ்த்தி எங்களை தருகிறோம். உங்க ராஜ்யம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க ராஜ்யம் இறங்கி வருவதாக பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்கள் சபையிலே எங்கள் குடும்பங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஓரா கபர திரபலப ஷபரபலதர ரிகபரபலபரப ஷபலதர ஹப்சந்தர தினரபலதர. எல்லா தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். வானமண்டலத்தில் போராடுகிற அசுத்த ஆவிகள் அழிவதாக. பலவீனத்தை உண்டு பண்ணுகிற அந்தகாரங்கள், ஆமென் ஆமென், சத்துருவின் திட்டங்கள், சத்துருவின் சதிகள் எல்லாம் இந்த காலை வேளையில் அபத்தமாக்கப்படுவதாக. பரலோக ராஜ்யம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள பரலோக ராஜ்யம் வெளிப்படட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாய் தேவ ஆளுகை வெளிப்படட்டும். ஜீசஸ் 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 ஜீசஸ். நீர் வந்தால் சூழ்நிலை மாறி போகும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறி போகும். வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளி ஆக்கப்படும். வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளி ஆக்கப்படும். நீர் வாரும், நீர் வாரும். ஆமென். வானத்தை தாழ்த்தி இறக்கி எங்களுக்காக வெளிப்படுகிற வல்லமை உள்ள தெய்வமே, எங்களுக்காக வெளிப்படுகிற வல்லமை உள்ள ராஜாவே, எங்களுக்காக வெளிப்படுகிற பரலோக தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, பலமாய் பலமாய் பலத்த சத்துவத்தோடு உன்னத ஆளுகை வெளிப்படுவதாக. பலத்த சத்துவத்தோடு கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுவதாக. வெறுமையாய் இருந்து கொண்டிருக்கிறவர்களை தொடுவீராக. வெறுமையாய் இருந்து கொண்டிருக்கிறவர்களை தொடுவீராக. நிரப்புவீராக, நிரப்புவீராக. மாம்ச சிந்தைகள் மறையட்டும். ஆவியானுடைய தாக்கம் வெளிப்படட்டும். ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படட்டும். பலத்த சத்துவத்தோடு மேல் வீட்டறையில பெருங்காற்றில இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில பெருங்காற்றில எங்கள் நடுவிலே பலமாய் இறங்குவீராக. ஓ ரகரபல திரவ சந்தரபலபரவ ரிகபரபலபரபலப ஷபரபரபரவ. அசுத்தங்கள் அழியட்டும். மாமிசம் சிறுகட்டும். ஆவியிலே தேவ மகிமை பெருகட்டும். ஆவியிலே தேவ மகிமை பெருகட்டும். ஆவியில விடுதலை உண்டாகட்டும். ஆவியில விடுதலை உண்டாகட்டும். மாமிசம் சிறுகட்டும். ஆவியானவர் பெருகுவீராக. ஒவ்வொரு ஆவியையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் எடுப்பீராக. ஒவ்வொரு சிந்தைகளும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் வருவதாக. அசுத்தங்களுக்கு முடிவுண்டாகட்டும். அசுத்தங்களுக்கு முடிவுண்டாகட்டும். ஆமென் ஆமென். விசுவாசத்தை தளர பண்ணுகிற மாம்ச சிந்தைகள் அழிவதாக. தேவனை விட்டு பின்வாங்க வைக்கிற எல்லா மாமிச சிந்தைகளும் அழிவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. சகோதரா சகோதரி, நீ தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து உன் சிந்தையினாலே நீ வீணாகண்டா. உன்னுடைய சிந்தையினாலே நீ வீணாக வேண்டாம். ஆமென் ஆமென். உன் சிந்தையும் ஆவியும் ஆத்துமாவே ஆமென் ஆமென் விட்டு கொடுத்து, உன் சிந்தைய ஆவி ஆத்துமாவை விட்டு கொடுத்து, உன் சிந்தைய ஆவி ஆத்துமாவை விட்டு கொடுத்து ரிகரதிரபோ சம்தராதனர ரிகபரபலபோ ரப்தனோதர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இரக்கமுள்ள தெய்வமே, தடைகளை உடைத்தெறிகிறவரே, அசுத்த வல்லமைகள் அழிவதாக.
அசுத்த வல்லமைகள் அழிவதாக. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை தொடட்டும், கர்த்தருடைய கரத்தின் வல்லமை தொடட்டும். எல்லா அந்தகாரங்களுக்கு முடிவுண்டாகட்டும், எல்லா அந்தகாரங்களுக்கு முடிவுண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோக அக்கினி மூடட்டுமையா, பரலோக அக்கினி மூடட்டுமையா, பரலோக அக்கினி மூடட்டுமையா. அசுத்தங்கள் அழிக்கப்படட்டும். தேவ பலன் ஆளுகை செய்யட்டும், உன்னத பலன் ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். பரலோக ராஜ்யத்தின் பயங்கரங்கள் எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. பயங்கர ஆமே, பரலோக ராஜ்யத்தின் பயங்கரமான அதிசயங்கள் எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. பரலோக ராஜ்யத்தின் பலத்த வல்லமைகள் எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் வெளிப்படட்டும், அசுத்தங்களை அடிக்கிற உன்னத பலன் வெளிப்படுவதாக. ஓ ரிகபரபலரதரமா, ரிகபரபரபலப ஷபரபரபரபலப, ரிகபரபலபரப ஷபரபரபலப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, 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 சர்வ லோகத்திற்கும் ஆண்டவரே, சர்வ லோக சக்கராதிபதியே, சர்வ லோக சக்கராதிபதியே, உங்க வல்லமை வெளிப்படட்டும், உங்க கரத்தின் அதிகாரம் வெளிப்படட்டும், உங்க ஆளுகை வெளிப்படட்டும். அசுத்தங்கள் வெளியேறட்டும், சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், அந்தகார கட்டுகள் உடைவதாக, அந்தகார கிரியைகள் அழிவுண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிகபரபலதரபல, அப்படியே ஆவியானுடைய ஆளுகைக்கு இடம் கொடுங்க. அவர் இறங்கட்டும், கர்த்தர் இறங்கட்டும். என் தேவன் வெளிப்படுகிறார், எங்கள் ராஜா வெளிப்படுகிறார். அவருடைய கரம் சிரசில வைக்கப்பட்டாயிற்று, அவருடைய கரம் உங்களுடைய சிரசில வைக்கப்பட்டாயிற்று. ஆமென், ஆமென். அசுத்தங்கள் வெளியேறுகிறது, அசுத்தங்கள் வெளியேறுகிறது. சிந்தையை பாலாக்கி கொண்டிருந்த அசுத்தங்கள் வெளியேறுகிறது, சிந்தையை பாலாக்கி கொண்டிருந்த அசுத்தங்கள் வெளியேறுகிறது. ரீபா லீபா லகே ரேதே ரேபன பௌரம் தராதரபஷே ரிகபல் பிரௌடபருதுனா. ஆமென், ஆமென். கர்த்தரை தேட விடாதபடி, விசுவாசிக்க விடாதபடி, ஆமென். எல்லா மன குழப்பத்தின் ஆவிகள் இப்போது வெளியேறுகிறது, எல்லா மன குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. ஆவியானவர் கிரியை செய்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை துவங்க பண்ணுகிறார். ஒரு ஆணித்தரமான ஆமென், ஆமென், கடலின் ஆழத்திலே போடப்படுகிற நங்கூரத்தை போல ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உன் மீது வைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பின் வாங்காதபடி உறுதியாய், உண்மையாய், உத்தமமாய் கர்த்தருக்காக நிற்கத்தக்கதான ஒரு நங்கூரத்தை போல, கடலின் ஆழத்தில் விழுகிற நங்கூரத்தை போல உன் இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய விசுவாசம் வைக்கப்படுகிறது. ஓ ரகபரபலதரபல ஷிகலரர. விசுவாசத்தை துவங்க பண்ணுகிறார், இன்னும் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ தேவ மகிமையை காண பண்ணும்படியாக உன் விசுவாசம் பெருகப்படுகிறது. உன் விசுவாசம் இந்த கால வேளையில வர்த்திக்க பண்ணப்படுகிறது. ரகதரபல ஷிகலரர ரிபா லவுடர பௌட்டா விகபல் பிரௌடபல சந்திரே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆமென். அதை அவனுக்கு நீதியாக கர்த்தர் எண்ணினார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய நன்மைகளை சுதந்தரிக்கும்படியாக ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ஆபிரகாமை உனக்கு முன் வைக்கிறார். பார்ப்பா, கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லாத நேரத்திலும் தேவனை விசுவாசித்தார், தேவனை விசுவாசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த கர்ப்பத்தையும் விசுவாசித்தார், செத்த கர்ப்பத்தையும் விசுவாசித்தார். என் தேவனால் பிறப்பிக்க கூடும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே எதையும் செய்யக்கூடும். எனக்காக அவருக்கு செயல்படுவது ஒரு லேசான காரியம், எனக்காக கிரியை செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென், ஆமென். உத்தமத்தையும் விசுவாசத்தையும் கனம் பண்ணுகிறார். உத்தமமாய், உண்மையாய் அவரை பின்பற்றுகிற அந்த விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார். ஓ ரகபரதிரபல ஷிகலரதிரபல
ரிக்கபரிவலதிரபலபோ ஷபரபரபரப ரிக்கபரபரபலபோ ஷபரபரபரபரப ரிக்கபரபரபலபோ ஷபரபரபரபரப ரிக்கபரபரபோ ஷபரபரபரப ரிக்கேலேதேரேமா. இந்த உபவாச ஜெபத்திலே அவர் விசுவாசம் என்கிற ஆவியின் கனியை வைக்கிறாரு. ஆமென். உன்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன்னுடைய விசுவாசம் இருக்குமானா அதனாலே எதையும் நீ செய்து முடிப்பாய். ஆமே. கர்த்தரை விசுவாசிப்பாய் ஆனால் ஆமே கடுகளவு விசுவாசம் உனக்கு இருக்குமானா எந்த பெரிய மலையை பார்த்தும் பெயர்ந்து போய் என்றால் அது அப்படியே தள்ளுண்டு சமுத்திரத்தில் விழும். விசுவாசத்தை துவங்க பண்ணுகிறவ, விசுவாசத்தை கனப்படுத்துகிறவ, விசுவாசத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியானவ, விசுவாசத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியானவ தேவனுடைய மகிமை காணும்படியாக ஒரு வல்லமையான விசுவாசம் வைக்கப்படட்டும். விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்தவளாய் நில்லு. விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்தவளாய் நில்லு. விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்தவளாய் எழுந்து காரியத்தை நடப்பி, எழுந்து காரியத்தை நடப்பி, எழுந்து காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு கூட உண்டு. கர்த்தருடைய அதிகாரம் உன்னோடு கூட உண்டு. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மீது உண்டு. ஓ ஹalleluya. உன் விசுவாசம் அரண்களை நிர்மூலமாக்கும். உன்னுடைய விசுவாசம் விக்கிரக வல்லமைகளை சுட்டெரிக்கும். உன் விசுவாசம் சத்துருவின் அந்தகாரங்களை நொறுக்கி போடும். ஓ ரகபரதிரபல சங்கபரதரப ரிகபரபலபரபலப ஷபரபல ரிகலதலரல ரிகபபப. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசம் என்கிற ஆவியின் கனியை கர்த்தர் உங்க மேல வைக்கிற. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரிகரலதிரப ஷிகலர ரிகபரபலப ரப்தரபலப ஷியாரதனர ரிகேமன் கமாரதனகசியா ரிகபரபலபலபலப. நீ விசுவாசித்த தேவ மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அந்த ஹாரங்கள் வெளியேறட்டும். கர்த்தரை விசுவாசிக்க விடாதபடி சிந்தையை பாழாக்குகிற அந்த ஹாரங்கள் வெளியேறட்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள் ஆத்துமாவே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிற கர்த்தரவ, பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிற கர்த்தரவ. ஓ ரகரதலா. உன் சமாதானத்துக்கு சேதம் வராதபடி உன் விசுவாசத்தை காத்துக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். உன் சமாதானத்துக்கு சேதம் வராதபடி கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். ஓ ரிகபரபரபலப ஷபரபரபலப ரிகே ரே தானர ஹம்சந்தராதனர ரிகபரபரபலப ஷபரபரப. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். ரிகபரபரபலப ஷபரதுநாத ரகசியாத்தனர. ஆமென் 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 ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah hallelujah. Amen. எத்தனை பேருடைய இருதயம் எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டுக்கொண்டு இருக்குது? எத்தனை பேருடைய இருதயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்வு வேணும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் வேணும் அப்பா. எத்தனை பேர் கடன் பாரத்தை நினைத்து கொண்டு இந்த கடனை அடைத்து தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேணும்ப்பா, எனக்கு தேவையை சந்திக்கணும் ஆண்டவரே. உங்கள் இருதயம் உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை நினைத்து சிந்தித்து கொண்டு இருக்கிறது? நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பதாக சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், மேன்மை, உயர்வு, பதவி, படிப்பு, பட்டம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். எதை செலக்ட் பண்ணுவீங்க? அர்ஜென்ட்டாக நாளைக்கு எனக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும், எதை எடுப்பீங்க? இந்த பக்கம் 10 லட்சம் ரூபா இருக்குது, இந்த பக்கம் ஆண்டவர் இருக்கிறார். இதை எடுத்துட்டு அடுத்த ஆண்டவர்கிட்ட போவோம், அப்படி தானே? ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுகிறவங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தான் ஐஸ்வர்யம்.
அவர்தான் சுகம், அவர்தான் தீர்க்காயுசு, அவர்தான் சமாதானம், அவர்தான் நம்முடைய வாழ்வு. அவர் வந்துட்டார் அப்படின்னாலே இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாயிரும். பணத்துக்காக மட்டும் நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை உங்க ஓடுற ஓட்டத்துக்கு பணம் கிடைக்கலாம், ஆனா சமாதானம் இல்லாம போயிடும். ஆனா வீட்டில் இருக்க வேண்டிய சந்தோஷம் இல்லாம போயிடும். ஆனா அந்த எண்ணங்களை, அந்த நோக்கத்தை விட்டுட்டு நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யம் நீங்க தான் ஆண்டவரே. அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் சமாதான பிரபு. வாங்க ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே தீர்க்காயுசு. வாங்க ஆண்டவரே, அவர் தான் சுகம், அவர் தான் ஆரோக்கியம். அவருடைய தழும்புள்ள கரத்துல நமக்கு சுகமும் ஆரோக்கியமும் உண்டு. நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே. அவன் நீர் வந்தா என் சூழ்நிலை மாறி போகும்பா. ஏசுதான் ஜீவன். இப்போ நம்முடைய இருதயம் இதுதான். விசுவாசத்தோடு நம்ம தேவனை ஒருவேளை மாம்ச கண்ணோட பார்க்கும்போது நல்ல படிச்சா நல்ல சம்பாதிக்கலான்னு உங்க மாம்ச கண்ணோட நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆவியின் கண்களோடு விசுவாசத்தோடு நான் படித்து எனக்கு வருகிற மேன்மையை காட்டிலும் என் ஆண்டவர் எனக்கு தருகிற மேன்மை பெரியதா இருக்கும். நான் உழைத்து உழைத்து என் பலனை கொடுத்து நான் வாங்குகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் என் ஆண்டவர் எனக்கு தருகிற, ஏன்னா அவரே அந்த ஆசீர்வாதமா மாறிடுறாரு. அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நம்ம கண்களுக்கு பார்க்கிற சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், இந்த சூரியனை ஒரு சூரியனை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் 7 சூரியனை காட்டிலும் அதிகமாய் பிரகாசம் உள்ளவர். அவற்றிருந்து ஒரே ஒரு தீப்பொறியை தான் அவர் வச்சிருக்கிறாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? கர்த்தர் புயல் காற்றிலும் சுழற்காற்றிலும் இறங்கி வருகிறவர். ஒரு புயலை தாக்கு பிடிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பூமிக்கு மழையை ஒரு 4 நாள் விடாம மழை பெய்தாலே நம்ம கதை முடிஞ்சுது. ஆனா மழையின் பிறப்பிடம், ஆண்டவர் சொல்லுவாரு, மழைக்கு தகப்பன் யார் தெரியுமா? மழையின் பிறப்பிடம் அவருடைய மடியிலிருந்து மழை பிறக்குதான். இந்த பூமியை எல்லாவற்றாலும் நிறைத்து இருக்கிறவர். அவரே ஐஸ்வர்யம், அவரே சுகம், அவரே சமாதானம், அவரே சந்தோஷம். ஆமே. தேவனிடத்தில் இல்லை என்று எதுவுமே. ஆமே. பாருங்க, நம்ம ஞான அறிவு இல்லாம பணத்துக்காக சுகத்துக்காக மட்டும் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதான் நீங்க இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுவீங்கன்னா எல்லாரை காட்டிலும் ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமையில வந்து நின்றுவோம். ஆனா இம்மையில் இருக்கிற எதுவும் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்களா போதும் ஆண்டவரே. சுகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட இருக்கிறீங்களா, ஏன்னா எனக்கு சுகமே நீங்க தான் ஆண்டவரே. நான் கடன்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா என் கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு உம்மாலே கூட ஆண்டவர், உங்களால முடியும் ஆண்டவரே. நீர் ஐஸ்வர்ய சம்பன. ஆமேன், ஆமேன். நீங்க பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்மை படைத்த பரம பிதா நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமீன். அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட நாம், அவருக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம், ஆமீன். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே நமக்கு உயிர் கொடுத்த தெய்வம். நாம சுவாசித்து கொண்டிருப்பதே அவருடைய நாசியின் சுவாசம். அவர் எடுக்கும் போது மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான், அவர் கொடுக்கும் போது மனிதன் உயிர் பெற்று பிழைத்து கொள்ளுகிறவரும் அவர்தான், உயிர்ப்பிக்கிறவரும் அவர்தான். நாம ஒருவேளை கொஞ்சம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்வோமா இருக்கும். ஆனா நாம போயிடுவோம். நம்முடைய சந்ததிக்கும் அவர் தகப்பனா இருந்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அழிந்தாலும் அவருடைய மகத்துவங்களும் அவருடைய வார்த்தைகளும் ஆமென் அழியாது. அவர் மாறுவதே இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாம என்ன செய்யணும்?
என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அதான் பிதாவாகிய தெய்வம் ஒரு திட்டம் பண்ணினாரு. குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்க இருக்கிற கட்டளையிட்டார் தெரியுமா? எனக்கு உள்ள, நமக்கு உள்ள. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை தட்டி எழுப்பி எழுப்பி அவருடைய அதாவது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம எப்பவும் அவரை நம்ம சந்தோஷப்படுத்தி, ஆவியினாலே நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட, தேவனால் நமக்கு உண்டாக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளணும். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது என்னவா இருக்கட்டும், சுகமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய தேவையா இருக்கலாம், உயர்வா என்னவா இருக்கட்டும், சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கு. ஆனா நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியினாலே அவைகளை நாமும் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய அனந்த ஞானத்தை எந்த மனுஷனும் கண்டது இல்லை, தேவனுடைய ஆழங்களை எந்த மனுஷனும் கண்டது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு யோபுவை பார்த்து, என்னைக்காவது நீ கடலின் ஆழத்தை போய் சுற்றி பார்த்தது உண்டா அப்படின்னு. கடலின் ஆழம் இவ்வளவு அப்படின்னு இதுவரை எந்த மனிதனும் கண்டுபிடிக்கல. அதே போல பூமியை தோண்டி 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 எவ்வளவு தூரம் பூமி போகுதுன்னு இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல. வானத்தை எத்தனை கிலோமீட்டர்னு இதுவரை போயிட்டே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அவருடைய ஆழங்கள், அவருடைய அனந்த ஞானத்திற்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டவைகள். இப்போ இந்த ஆழங்களில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் ஆவியின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஆவியானவராலே அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் உங்களை அதிகமா நாங்க உந்தி தள்ளுறது, அபிஷேகத்தை பெறுங்க, ஆவியானுடைய பலனை வாங்குங்க, ஆவியானுடைய உதவியோடு கூட நீங்க வாழுங்க. அவர் இல்லைன்னா எல்லாமே வெறுமை. ஆவியானவர் இல்லைன்னா எல்லாமே டோட்டலா உங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையே அப்படி அடைக்கப்பட்டது போல, மாம்சத்துல பார்த்து பார்த்து என்ன வாழ்க்கை, நான் எதுக்கு வாழணும்னு. ஆனா ஆவியானவர் நம்மை நடத்த நடத்த இன்னும் நம்முடைய தரிசன கண்களை பெருக பண்ணுகிறார். வரப்போகிற காரியங்கள், மறைந்திருக்கிற காரியங்கள் அப்படி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நேராக அவர் இழுத்து செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படி நம்ம இருக்கிற இடத்துல ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில், இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஜனங்கள் எல்லாவற்றாலும் நிரப்பப்படணும். நீங்கள் அதை ஆவியில தான் பெற்றுக்கொள்ள முடியும், மாம்சத்தில் நம்ம பெற முடியாது. ஆவியானவர் தான் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்து ஆவிக்குரிய காரியங்களை, நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி செய்கிறார். ஆமேன். ஆவிக்குள்ளாய் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும், தேவனுக்குள்ளாய் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆவியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிங்க. அவர் நிரப்பட்டும், அவர் நிரப்பட்டும். அவர் வந்துட்டார் அப்படின்னா நம்ம சூழ்நிலை மாறி போயிடும். ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் மாறி போகும். அவர் வந்தாச்சுன்னா வனாந்திரம் மாறி போகும். ஆமென். கர்த்தர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வனாந்திரங்கள் வயல்வெளி ஆக்கப்படுகிறது, வனாந்திரங்கள் வயல்வெளி ஆக்கப்படுகிறது, வனாந்திரங்கள் வயல்வெளி ஆக்கப்படுகிறது. ஓ ரெக்காபாதீரமா சந்தராதரகசியா ரிகபல் பிரௌடமனோ ஹப்துனோதரஹா ஓ ரிகபல் பிரௌடா ஷிகாலாதீர ஹப்சந்தாதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவமானவரே நீ நல்லவர், மாறாதவரே நீ நல்லவர், மகிமைக்கு பாத்திரரே.
ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்க துவங்குவோமா. தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். ரிகபர தீரப ஷிகலரதரா. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியில விடுதலை உணர்வார்களாக, ஆவியானவருடைய ஆளுகை உணர்வார்களாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை பரிபூரணமாய் வெளிப்படுவதாக. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல ஆண்டவரே, ஆவியில நிற்கட்டும், ஆவியில ஜெயம் கொள்ளட்டும், ஆவியினாலே ஜெயம் கொள்ளட்டும், ஆவியினாலே ஜெயம் கொள்ளட்டும். ரிபா லௌடபர திரபலபோ ஷபரபலதரா ரிகபரபலப. ஆவியானவரே, எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் தேவனே, உம்முடைய சத்துவத்தின் வல்லமையினாலும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிரப்புகிறவரே ரிகரபல திரபரபலப. அப்படி ஜெபிக்க துவங்குங்க. ஆமென் ஆமென். என்னை நிரப்புங்க ஆவியானவரே, உம்முடைய பலத்தினாலே என்ன நிரப்புங்க, ஆவியனும் அச்சாரத்தினாலே என்ன நிரப்புவீராக. ஓ ரிகரதலரலரி ரிகபரபலபோ ஷபரபலப ரிகேரமன ஹப்சந்தராதரரா. ஆமே. பரிசுத்த ஆவியானவராலே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். இதோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆவியானவராலே பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களுக்கு தேட தேட, ஆமே, பரலோக ராஜ்யத்தோடு இணைய பூமிக்குரிய நன்மைகள் தானாய் உங்க சிரசிலே ஆசீர்வாதமாய் வைக்கப்படுகிறது. ஓ ரிகபரபரபலபோ ஷபரபலதரா ரிகேலப்தராதரகசியாத்தனரா ரிகரபலதரலா. ஆமென். வேற எதையும் குறித்து சிந்திக்காம ஆவியானவருக்கு மாத்திரம் உங்களை விட்டு கொடுங்க. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் எங்க மேல வந்து பலமாய் அமருங்கப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்தில் வந்து அமருங்க. ஆத்துமாவே கேளுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தில் வந்து அமருங்க ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரத்தில் வந்து அமருவீராக. ரிபா லௌடபர அதிரபா சந்தராதன. எல்லா அசுத்தங்களும் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக, தேவனுடைய கரம் வைக்கப்படுவதாக, ராஜாவுடைய கரம் சிரசில வைக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுவதாக, அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் வெளிப்படுவதாக, அசுத்தங்களை அழிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன் இப்போதே ஒவ்வொருடைய சுழற்சியில பரிசுத்தமாய் அளவில்லாமல் இறங்குவதாக. ஓ ரகபர தீபால ஷிகரதனா ரிகபரபரபல் பிரௌடபரதரா ரிபேலேகே தீரகம் சந்தாரதனா ரிகே பௌடார திகபல ஷிகரபல. ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. ரிகே பாபா ரிகபர. ஆவியானவரோடு இணைந்து கொள், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள். உனக்குள்ளாய் இருக்கிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள் ஆத்துமாவே. இப்போ ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க துவங்குங்க. ஓ ரிபல உன் நாவில் இருந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இப்போது விண்ணப்பம் பண்ணுகிறார். உன் நாவில் இருந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இப்போது பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். Rikababa ribala 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 rikaba ribala shikaramtara rigabala baudama rapto rahamta rigadal krabdo sheke leda rauda ramtara rikabauda reke rika raptala daraba udabaraba shamtaravar kabaradinara. Hallelujah hallelujah hallelujah. சூரிய பிரகாசத்தை காட்டிலும் 7 மடங்கா ஆமென் ஆமென் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவரே, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், ஒரு நிறைவான மகிமை, ஒரு நிறைவான ஆளுகை, ஒரு நிறைவான கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அபிஷேகத்தாலே நிரப்பப்படுவார்களாக, ஆவியின் வல்லமையாலே நிரப்பப்படுவார்களாக, ஆவியின் அச்சாரத்தினாலே நிரப்பப்படுவார்களாக. Oh rikavara dirabo shakarabalada rigabalabo shabarabalaba rikele de reka raptala digarantara rikera ladana. ஆமென் 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 அல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இதோ தமது தலையாகிய சபையை எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது அளவில்லாத மகிமையினாலே நிரப்புகிறார். ரிகரதா. சபையை நிரப்புகிறவர், சபை
சபையை நிரப்புகிறவர். ஆமென் ஆமென் ஆமென். ஓ கர்த்தருடைய ஆளுகை நிறைவாய், கர்த்தருடைய ஆளுகை நிறைவாய் ஆவி ஆத்தும சரீரம் நிரப்பப்படுவதாக, ஆவி ஆத்தும சரீரம் நிரப்பப்படுவதாக, இருதயங்கள் நிரப்பப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானுடைய அளவில்லாத மகிமையினாலே, தெய்வீக பிரசன்னத்தினாலே, பரிசுத்த ஆவியானவராலே இருதயங்கள் நிரப்பப்படட்டும், சிந்தைகள் நிரப்பப்படட்டும், இருதயங்களும் சிந்தைகளும் நிரப்பப்படட்டும். ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இதோ அவரை தியானிக்கும் தியானத்தினாலே நமக்குள்ளாய் அக்கினி பற்றி எரிகிறது. அவரை தியானிக்கும் தியானத்தினாலே நமக்குள்ளாய் அக்கினி தழல் பற்றி எரிகிறது. தீ போல ஒவ்வொருவர் மேல வந்து அமருகாண்டவர். அக்கினி ஜுவாலைகளை நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. எரியட்டும், எரிந்து பிரகாசிக்கட்டும், எரிந்து பிரகாசிக்கட்டும். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் இன்றைக்கு அளவில்லாமல் வைக்கப்படட்டும். எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயவாளியாய் நிறுத்துவீராக. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசத்தினாலே ஆவியானவராலே ஜெயம் கொண்டு தேவ சமூகத்தில் அவர் உன்னை தூணாக நிறுத்துகிறார். ஓ ஜெபிங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் கிருபைகளை பகிர்ந்தளிக்கிறார், கிருபைகளை பகிர்ந்தளிக்கிறார். உன் மேல அவனுடைய கிருபை வைக்கப்படுகிறது. இதோ இதோ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுக்க. ஆமென் ஆமென். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவியின் ஆழத்திற்குள்ளாய் கொண்டு செல்லப்படுகிறார், ஆவியின் ஆழத்திற்குள்ளாய் கொண்டு செல்லப்படுகிறார். மாம்சத்தோடு ஓடுகிற ஓட்டம் அல்ல, ஆவியிலே ஓடுகிற ஓட்டம், விசுவாசத்திலே ஓடுகிற ஓட்டம், அரண்களை நிர்மலமாக்குகிற பலன். நிரப்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். சிலருடைய வாழ்க்கைகள் நிரப்பப்படுகிறது. சிலருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் உங்களை கொண்டு நிரப்ப துவங்குகிறார். தொடுகிறார். உன்னை கொண்டு ஆவியின் வல்லமை உன் குடும்பத்தை தொடுகிறது. உன்னை கொண்டு ஆவியின் மகத்துவங்கள் உங்க வீட்டில் இருக்கிறவர்களை தொடுகிறது. உங்க புருஷன் மேல தேவ கரம் வைக்கப்படுகிறது. இடங்கொடு ஆத்துமாவே, விடுதலை, உனக்கு விடுதலை கர்த்தரே, உனக்கு சமாதானம் கர்த்தரே, உனக்கு சந்தோஷம் கர்த்தரே, உனக்கு தீர்க்காயுசு கர்த்தரே. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் ஆமென். நான் உன் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறேன். யாருக்கு நீ அஞ்சு பயப்பட வேண்டாம். நான் உனக்கு ரட்சிப்பா இருக்கிறேன். ரட்சிப்பே. ஆமே ஆமே. ரட்சிக்கும் வரை நானும் காரியத்தில் இளைப்பாறுகிறது இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. உன் குடும்பத்தை ரட்சிக்கும் வர, உன் புருஷனை ரட்சிக்கும் வர நான் உன் காரியத்தில் இளைப்பாறுகிறது இல்லை. நான் உன் காரியத்தில் இளைப்பாறுகிறது இல்லை. நான் உன் காரியத்தில் இளைப்படைவது இல்லை. கர்த்தருடைய கிரியைகள் தீவிரமாய், கர்த்தருடைய வல்லமைகள் தீவிரமாய், கர்த்தருடைய அதிசயங்கள் அளவில்லாம இன்னும் உருவாக்குகிறது. உன்னை உருவாக்குவது தேவ திட்டம். உன்னை வணைந்தெடுப்பது கர்த்தருடைய திட்டம். ஆமென். அநேக ஆத்துமாக்களுக்கு பயனுள்ளவளாய் உன்னை மாற்றுவது தேவ திட்டம். இதற்காகவே இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நான் உன்னை கொண்டு செல்லுகிறேன். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென் ஆமென். வெள்ளியை போல அல்ல, பொன்னிலும் மிகுதியாய், ஆமென், அக்கினியினாலே சோதித்து இன்னும் பிரகாசிக்கும்படியாக, இன்னும் அநேகருக்கு பயன்படும்படியாக பயனுள்ள பாத்திரமாய் உருவாக்குவதே என்னுடைய திட்டம்.
ரகரதரவல ரிகபபப ஷிகலர ரிகபரபரபரப ஷபரபரபரப ரிகரதலரன. பார் பார், உன் கண்களால பாரு. ஆமென் ஆமென். தேவனுடைய உபத்திரவத்திற்கு ஊடாய் நடந்து வருகிறவர்களுக்கும், உலகத்தின் ஆசை இச்சைகளில சிக்கி பாவத்திற்குள்ளாய் கிடக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை பார், வித்தியாசத்தை பார். நான் உன்னை ஆமென் ஆமென் பொன்னிலும் பசும் பொன்னிலும் தூய்மையாக்கி அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் நிறுத்தும்படியாக உன்னை உடைத்து உருவாக்கி வணைந்தெடுக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனிதர்களை கண்டு அஞ்ச வேண்டாம், எந்த அசுத்தத்தையும் கண்டு பயப்படாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ கர்த்தருடைய வார்த்தைகள் நாவிலே அருளப்படுகிறது. தேவன் தமது கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுகிறார். அவர் தமது அம்பரா துணியினாலே உன்னை மறைக்கிறார், அம்பரா துணியினாலே உன்னை மறைக்கிறார். பலவான் கையில் உள்ள பலத்த அம்புக்கு ஒப்பார். ஓ, ஆவியானுடைய கரத்திலே எடுக்கப்படுகிறார், கர்த்தருடைய கரத்திலே நீ எடுக்கப்படுகிறார், தேவ கரத்திலே நீ இருக்கிறாய் என்பதை மறந்து போகாத. ஓ அபிஷேகத்தின் வல்லமை அளவில்லாமல், ஆவியானுடைய ஆளுகை அளவில்லாமல் இன்னும் ஆவிக்குள்ளா இழுத்து செல்வீராக, இன்னும் ஆவிக்குள்ளா இழுத்து செல்வீராக. ஒரு தாங்க முடியாத மகிமை, அளவில்லாத பிரசனம் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்பட்டு ஆண்டவரே, பரலோக சமாதானம் இருதயங்களை ஆட்கொள்வதாக. பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் நிரப்புவதாக. கர்த்தருடைய ஜீவ நதி பாயட்டும், தேவ ஜீவ நதி பாயட்டும். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கட்டும், குடும்பங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கட்டும், குடும்பங்களை ஜீவ நதி சந்திக்கட்டும். இந்த நேரத்தில் நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் குடும்பத்திற்கு நேராக ஜீவ நதி பாய்ந்து செல்லுகிறது. உன் குடும்பத்திற்காக கர்த்தர் வாய்க்கால்களை வரப்புகளை வெட்டுகிறார். உன் குடும்பத்தை சந்திக்கும்படியாக கர்த்தருடைய ஜீவ நதி அணை புரண்டு வருகிற வெள்ளம் போல பிள்ளைகள் மேல இறங்குகிறது, இறங்குகிறது, பிள்ளைகள் மேலே இறங்குகிறது, பிள்ளைகள் மேலே இறங்குகிறது. ஆமென் ஆமென். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம் பிள்ளைகளை காண்கிறார், பிள்ளைகளை காண்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். உன் விசுவாசத்தை மாத்திரம் தளர விடாதே. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் மறந்து போகாத. உன் பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன், உன் பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன், உன் பிள்ளைகளை தேசத்தில் உயர்ந்திருக்க பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணினது போலவே வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிறார். விசுவாசத்திலே பலன் கொள், விசுவாசத்தில் பலன் கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபுடைய கரத்தை பிடித்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை என்று அவர் வாக்கு பண்ணினது போலவே இன்றைக்கு ஆமே 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவ ஜனமே, கர்த்தர் உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை. ஆமென். இப்போது நீ வெறுமையாய் நின்று கொண்டிருக்கலாம். ஓ, இப்போது உன் குடும்பத்தினால வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டு நீ வெறுமையாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் உன் கரத்தை பிடித்திருக்கிறவர் நான் அல்லவோ, உன் கரத்தை பிடித்திருக்கிறவர் நான் அல்லவோ. வெறும் கையாய் போகிற உன்னை இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதிப்பது என்னுடைய கடமை. ஆமென் ஆமென். நீ வெறுமையாய் போகிறா, ஆனா இரு பரிவாரங்களோடு உன்னை திரும்பி வர பண்ணுவது என்னுடைய கடமை. நான் உனக்காக சொன்னதை செய்து முடிக்கும் அளவு இந்த காரியத்தில் நான் இளைப்பாறுவது இல்லை. மனிதர்கள் உன்னிடத்திலே ஏமாற்றி வேஷம் மாறி மாறி அவன் நடிக்கலாம். ஆனா மனுஷனுடைய திட்டம், மனுஷனுடைய செயல்கள், மனுஷனுடைய தந்திரங்கள் எதுவும் பழிக்காது, எதுவும் பழிக்காது. ஆமே ஆமே ஹல்லேலூயா. மனுஷருடைய வேஷங்களை எல்லாம் நான் களைந்து போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷருடைய வேஷங்களை எல்லாம் நான் களைந்து போடுவேன். ஓ, ஒருவேளை உன் ஆரம்பம் அற்பமா இருக்கலாம்,
ஓ, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவை பாரு. முடிவில் நான் உன்னை சம்பூரணம் அடைய பண்ணுவேன். முடிவில் நான் உன்னை சம்பூரணம் அடைய பண்ணுவேன். அற்பமான ஆரம்பத்தை கண்டு நீ அசட்டை பண்ணாத. என் ஆரம்பம் அற்பமா இருக்குதேன்னு என்னை நீ அசட்டை பண்ணாத. உன் முடிவை நான் வைத்திருக்கிறேன், உன் முடிவை நான் பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் முடிவை நான் சம்பூரணம் அடைய பண்ணுகிறேன். ஒரு கபவரதலபர தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் இன்னும் பெருகட்டும். ஆத்துமாவே, கர்த்தர் உன் பக்கத்துல தான் இருக்கிறாருங்கிற விசுவாசம் பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகித்தவர், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு பெருகட்டும். மறக்காத. அல்லேலூயா. ஓடுவது நீ அல்ல, உனக்கு முன்பதாக உனக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஆமென். நீ ஓடுறேன்னு சொல்லாத, உனக்காக நான் முந்தி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஓ, எத்தனையோ சூழ்நிலைகளில் நீ ஓடல, உன்னை என் தோளில தூக்கி சுமந்து உனக்காக நான் செயல்படுகிறேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரகபர திரப ஷபரபலபலப ரிகபரபலப ரத்தநாத ரகசியா. அவர்கள் உன்னை பார்க்கும் முன் என்னை பார்க்கிறார்கள், அவர்கள் உன்னோடு பேசும் முன் என்னோடு பேசுகிறார்கள். ஆமீன். அவர்கள் உன்னை பழிக்கும் முன் என்னை பழிக்கிறார்கள். ரிகதரபலர, உனக்கு முன் நான் சென்று கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், 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 ஆமேன். உன் காரியத்தை என் மீது போட்டுக்கொண்டு நீ அமைதலாயிரு. உன் காரியத்தை என் மீது போட்டுக்கொண்டு நீ அமைதலாயிரு. உன் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உன் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆபிரகாமை போல பிள்ளையை தகன பலிபீடத்தில், பிள்ளையை பலிபீடத்தில் ஒப்புவிட்டுட்டு நீ அமைதலாயிரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். பரலோக ராஜ்யத்தில் பார்த்து கொள்ளப்படுகிறது. தேவன் அதை பார்த்து கொள்ளுகிறார். பிள்ளையுடைய காரியத்தை கர்த்தர் தம் மீது போட்டுக் கொள்ளுகிறார். மனுஷன் முடிந்தது என்று தீர்மானித்த அந்த வாழ்க்கையை அன்றைக்கே கர்த்தர் துவங்க பண்ணுகிறார். ஓ ரகதரா, மனுஷன் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் அன்றைக்கே ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறார். அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். ஓ, இந்த விசுவாசத்தை பார்ப்பதற்காக தான் ஆபிரகாமை இத்தனை வருடமாய் அவர் காக்க வைத்தது. இந்த விசுவாசம் உருவாவதற்காக தான். அந்த விசுவாசம் ஒரு கற்பத்திலே பிள்ளை உருவாவது போல உனக்குள்ளாய் உருவாவதற்காக தான். ஆமென். கர்த்தர் இத்தனை வருடமாய் அவர் சோதித்தது, இத்தனை வருடமாய் உன்னை கொண்டு வந்தது, இத்தனை வருடமாய் அவர் நடத்தினது. ஓ ரகரதலரா, அந்த விசுவாசம் இன்றைக்கு பழுகி பெருகட்டும். கர்த்தர் மேல இருக்கிற அந்த விசுவாசம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் விசுவாசமா இருப்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் விசுவாசமா இருப்பேன். என்ன வந்தாலும் என் ஆண்டவரை நம்புவேன். ஆமென், ஆமென். என்ன என் வாழ்க்கையில நடந்தாலும் என் ஆண்டவரை நம்புவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்காக எதை செய்ய போகிறார் என்று, தேவன் உனக்காக என்ன செய்ய போகிறார் என்பது, அல்லேலூயா, ஆமென், ஆமென், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே சொல்லப்படும். கர்த்தர் என்னென்ன செய்தார் என்பது இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அது சொல்லப்படும். உன் இருதயத்தை கற்பாறைய போலாக்கி அமர்ந்திரு. உன் இருதயத்தை கற்பாறைய போலாக்கி அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை காத்திரு. உங்க இருதயம் தளர வேண்டாம், உங்க இருதயம் தளர வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே, என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன்
அன்பு கொண்டா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவாங்க என்றுமே, காத்திடுவாங்க என்றுமே. சொல்லுவோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவாங்க என்றுமே, காத்திடுவாங்க என்றுமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தியானிக்கும்படியாக ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினதை குறித்து இந்த இடத்துல வேதவசனம் அளவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நம்ம நோக்கி பார்க்கணுமா? எதுக்கு நோக்கி பார்க்கணும்? நாம விசுவாசத்துல வளரும்படியாய், விசுவாசத்துல இன்னும் நிற்கும்படியாய். அல்லேலூயா. நீங்க நோக்கி பாருங்க. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன். நம்ம குடும்பத்துல நம்ம மட்டும்தான் ஒருவேளை ஆண்டவர் அழைச்சிருப்பார். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றும் அழைக்கல. குடும்பத்துல முதல்ல யாராவது ஒரு நபர் ஆண்டவர் அழைப்பார். அந்த அழைப்பை ஏற்று அந்த நபர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து உண்மையாய் அந்த மனிதன் ஆண்டவரை தொடருவானே ஆனால் ஆண்டவர் அழைத்து வந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார், அவனை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. எப்படி அழைத்தார் என்று பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் இனத்தை விட்டுரு, உன் வீட்டை விட்டுரு, உன் தேசத்தை விட்டுரு, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று சொல்லி ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு நபரை பார்க்கிறார். அந்த நபரை பார்த்து
தனக்காக ஆண்டவர் வேறு பிரிக்கிறதை குறித்து நாம் இந்த வேத பகுதியிலே தியானிக்கிறோம். ஆபிரகாம் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு மனிதன். விக்கிரகங்கள் சிலை வழிபாட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் தனக்காக வேறு பிரித்து எடுக்கிறார். இதெல்லாம் உனக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு நீ வா. ஆண்டவர் அழைக்கும் போது அப்படித்தான் அழைப்பார். சில காரியங்களை நம்மிடத்தில் விட சொல்லுவார், நாம விட்டுத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய குடும்ப பாரம்பரிய வழக்கமாக இருக்கலாம், அல்லது இதற்கு முன்பதாக நாம அறியாமையில் வழிபட்டு வந்த வழிபாடுகளாக இருக்கலாம், அல்லது சில நண்பர்கள், சில தகாத உறவுகள், எல்லாவற்றையும் ஆண்டவர் விட்டுவிட சொல்லுவாரே. ஆனால் விட்டு விட்டுத்தான் நாம கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. எப்படி குடும்பத்தை விட்டுக்கிட்டு நான் வர்றது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் யோசிக்கல. எப்படி இனத்தை விட்டுட்டு நான் வர்றதுன்னு சொல்லி யோசிக்கல. என் ஆண்டவர் அழைக்கிற இடம் உண்மையா பொய்யா, என்னை பாதி வழியில கைவிடுவாரா, என்னை நடத்துவாரா, இல்லை நடத்தாம போவாரா, சந்தேகம் கொஞ்சம் கூட படல. அல்லேலூயா. இந்த வேதவசனத்தை நமக்கு ஆண்டவர் சுட்டி காட்டி, நீங்க அவங்கள நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பீர்கள்னு அவரை நோக்கி முதல்ல பார்க்க சொல்றாரு. ரெண்டாவது, விசுவாசத்துக்காக யாரை நோக்கி பார்க்க சொல்றாப்புல? ஆபிரகாம நோக்கி பார்க்க சொல்றாப்புல. நீ ஆபிரகாம நோக்கி பாரு. அவன் சாதாரணமா ஒரு வீட்டுல இருந்தான், அவனை நான் போய் அழைத்தேன், அவன் அந்த அழைப்பை ஏற்று கடந்து வந்தான். அல்லேலூயா. அழைப்பை ஏற்று கடந்து வந்தான். அவனுடைய கிரிய நான் சொன்னபடி விட வேண்டியதை விட்டு விட்டு அப்படியே புறப்பட்டு வந்தான் அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அழைத்து வந்த ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இப்ப அழைத்தவங்க எல்லாரும் நீதிமானா, அழைத்தவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்து ஆயத்தமாயிட்டாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. முன்குறித்த எல்லாரையும் அழைக்கிறார். அழைப்பை ஏற்று ஆபிரகாமை போல கடந்து வருகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தி பிற்பாடுதான் ஆசீர்வதிக்கிறார். நீங்க விட வேண்டிய காரியத்தை விட வேண்டும். அவர் கொடுக்க சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். ரெண்டு காரியம்தான். உங்களை அழைத்திருக்கிற ஆண்டவர் ரெண்டு காரியத்தை பார்க்கிறார். ஒன்று, விட வேண்டிய காரியத்தை நீங்கள் விடணும். இரண்டாவது, கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் விட சொன்னபடி எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து துள்ளி அளவு கூட சந்தேகப்படாத வண்ணமாய் இவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வந்த ஆபிரகாம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒரு நபர் சத்தமாய் படிங்க. ஆதியாகமம் 24. பாருங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை குறித்து சாட்சி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறாப்புல? கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாப்புல? சீமானா இருக்கிறாப்புல. ஒரு நபரை ஆண்டவர் தனியாய் அழைத்து
அவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அவனிடத்திலே பார்த்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? சீமானாய் ஆசீர்வதிக்கிறாரா. வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமுடைய செல்வ சீமானாய் இருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. உபாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். அப்ப கூப்பிடும்போது யாரு? ஒரு நபர். அந்த ஒரு நபரை ஒரு நாள் சாட்சி சொல்றாப்புல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? வானத்து நட்சத்திரங்களை போல உங்களை திரளா நான் பெருக பண்ணுவேன். இதை பார்க்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், நீங்க பெருக பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் உங்களை, அதுவும் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி இருக்கிறாரு. அடுத்து படிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகவும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சொல்லியபடியே. அவர் நமக்கு வேத புத்தகத்திலே சொல்லி இருக்கிறபடியே நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாருன்னா அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம்தான். ஒன்று, விட வேண்டியதை விடணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஆபிரகாம் இடத்துல நீ விட்டுக்கிட்டு வான்னு சொன்ன போது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்தான். இப்ப விட்டுக்கிட்டு வருகிற வழியில கூட லோத்து சொல்லுகிறான், இன்னொரு இடத்தை பார்த்து நான் அங்க போறேன்னு சொல்லி. ஆனா ஆபிரகாம் அதே போல சொல்லல. அல்லேலூயா. ஆமென். லோத்தை பார்த்து நீ போறதா இருந்தா போ, உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ பார்த்து போ, ஆனா ஆண்டவர் எனக்கு காண்பித்தபடி தான் நான் வாழுவேன். அல்லேலூயா. ஆமென். பிரிந்து போன லோத்துடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போனது. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாய் விட வேண்டியதை விடணும். ஒன்று. 2வது, கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். பாருங்க, கடந்த நாள்ல ஒரு தாயார் என்னிடத்துல போன் பண்ணி, ஐயா என் பிள்ளைகள் 2 பேரும் நல்ல வேலையில இருக்கிறாங்க, ஆனா என் குடும்பத்துல கடன் மாறவே இல்லை, கூடிக்கிட்டு தான் இருக்கு, குறையவே இல்லை. நானும் ஜபிச்சு ஜபிச்சு பார்க்கிறேன், என் வாழ்க்கையில கடன் மாறவே இல்லை. அப்போ சபைக்கு போறீங்களாமா? ஆமா, சபைக்கு போறோம். அப்ப என் இருதயத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சில வார்த்தைகளை கேட்க சொன்னார். அப்படியே உள்ளத்துக்குள்ள போட்டார். அந்த வார்த்தையை நான் அப்படியே அவங்கள்ட்ட திரும்ப கேட்கிறேன், ஏம்மா நீங்க போகிற சபையில உங்க பிள்ளைகள் வேலை செய்கிறதுல உள்ள அந்த தசம பாக காணிக்கை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லையா, நான் காணிக்கையெல்லாம் சரியா கொடுக்கறது கிடையாது, ஏன்னா எனக்கு வர்ற பணத்தை வட்டி கொடுக்கக்கே முடியல, அவ்வளவு கடன். நானும் முயற்சி செய்து பார்க்கிற ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி, ஆனா முடியவே இல்லை.
காரணம் அந்த சபையிலே அதை குறித்து அவங்க சொல்ல முடியாது. இப்ப போன் கால் பண்ணும்போது ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தையை போட்டு அந்த நபரிடத்துல பேசுறாப்புல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்க பிள்ளைகள் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல எடுத்து வச்சு ஆண்டவருக்குன்னு கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாய் நீர் கொடுக்க சொன்னதை நான் கொடுத்திருக்கிறேன், என்ன ஆசீர்வதி. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியாய் நீங்க கொடுக்க சொன்னதை நான் கொடுத்திருக்கிறேன், என்ன ஆசீர்வதியும். அவங்க விட வேண்டியதை விட்டுட்டாங்க. அவங்க குடும்பம் பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு இந்து குடும்பம், விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்த குடும்பம். அந்த தொழுகை எல்லாம் விட வேண்டியதை எல்லாம் விட்டு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறத கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை தான் கொடுத்தாரு. யார? ஈசாக்கு. எத்தனை பிள்ளை? ஈசாக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையும் கேட்கிறாரு, அந்த பிள்ளையையும் கேட்கிறாரு. இப்ப ஆபிரகாம் மனப்பூர்வமாய் எனக்கு தந்தது ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளையை நான் உமக்கு தர்றேன் ஆண்டவரே. அவன் கொடுக்கும்படியாய் துணிந்து போகிறான். சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? நம்மிடத்துல ஆண்டவர் 1000 ரூபாய் தந்துக்கிட்டு 1000 ரூபாயும் கேட்கல. உங்களுக்கு இந்த வசனம் புரியுதா? 1000 ரூபாய் தந்துட்டு 1000 ரூபாயும் கேட்கல. ஏன் ஆண்டவருக்கு தான் ஒண்ணுமே இல்லையோ, நம்ம தான் கொடுக்கணுமோ அப்படி நம்ம ஒரு கொஸ்டின் வைப்போம். ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் வேற பிள்ளைகளே இல்லையோ, ஒரே ஒரு பிள்ளையை தந்துட்டு அந்த பிள்ளையும் தான் வேணுமோ? இந்த இடத்துல அவருக்கு பிள்ளை முக்கியம் அல்ல, நாம் கொடுக்கிறது முக்கியம் அல்ல, நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. நாம கீழ்ப்படுகிறோமா இல்லையா அதுதான் பார்க்கணும். அவர் நாம கொடுக்கும் போது நாம கொடுத்தவர் பணக்காரரா மாற போறது கிடையாது. அல்லேலூயா. நாம அவருக்கு அவருடைய வார்த்தையின்படியாய் கொடுக்கும் போது நாம கீழ்ப்படுகிறோம். ஆபிரகாம் தனக்கு கொடுத்த அந்த ஒரு பிள்ளையையும் ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்கும் போது அதை அப்படியே கொண்டு கொடுக்கிறார். அந்த சகோதரிடத்துல நான் இந்த காரியங்களை சொன்னேன். ஆவியானவர் போட்ட இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே, உண்மைதான் இல்லையா, என் இருதயத்துக்குள்ள அநேக தரம் இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனா நான் நினைப்பேன், இங்கே கிடைச்சியதே வட்டிக்கு கொடுக்க முடியல, நான் இதுல வேற எங்க காணிக்கப்பட்டியில போடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அல்லல் தட்டுவேன். இன்னையில இருந்து நான் என்ன செய்யணும் ஐயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை இருக்குன்னு சொன்னா, 1ஆம் தேதி உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை ஒரு நோட்ல எழுதுங்க. 2ஆம் தேதி எவ்வளவு வருமானம் வருதோ அது 1 ரூபாயா இருக்கட்டும், அது 2 ரூபாயா இருக்கட்டும், அதை நீங்க எழுதுங்க. 30 நாள் இல்லை 31 நாள் எவ்வளவு வருதோ அதை எழுதுங்க. எழுதிக்கிட்டு 31 நாள்ல உங்க கையில எவ்வளவு அந்த மாசம் ஆண்டவர் வருமானமா தந்தாரோ அதுல ஆண்டவர் கொடுத்து சொல்லி இருக்கிற ஒரு பங்கை எடுத்து வைங்க. எடுத்து வச்சு முதல்ல ஆண்டோடைய பாதத்துல கொண்டு போய், அப்பா நீங்க சொன்னபடி, இந்த மல்கியாவில் சொன்னபடி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் ஆண்டவரே நான் உம்மிடத்துல தந்திருக்கிறேன், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கைய வானத்துக்கு நேரா தூக்கிட்டு நில்லுங்க. ஏன்னா ஆபிரகாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும், மெல்கிசேதேக்குக்கு காணிக்கை கொடுக்கிறான். மெல்கிசேதேக்குக்கு காணிக்கை கொடுத்த உடனே அந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்த விதம் என்னன்னு சொன்னா, 2 கரங்களையும் வானத்துக்கு நேர உயர்த்தி வானத்தையும் பூமியும் உடைய
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாகன்னு சொல்லி ஆசீர்வதிப்பாப்புல. இந்த ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு உலக பிரகாரமான அப்பா அம்மா இல்ல உங்க புருஷன் உங்க மனைவி உங்க பிள்ளைகளிடத்துல இருந்து வருகிற அந்த உழைப்பின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் இல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அளவிட முடியாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வரணும். எவ்வளவு நீங்க ஆண்டவர் உங்களுக்கு அந்த மாசத்துல தருகிறாரோ அதை எழுதி வச்சு உங்க சபையில கொண்டு நீங்க காணிக்க கொடுத்துட்டு 2 கரங்களையும் தூக்கி ஜெபம் பண்ணுங்கம்மா. அதே போல் அடுத்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து எழுதுங்க. 30ஆம் தேதி வரும்போது மல்கியா புத்தகத்தை எடுத்து பாருங்க, வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல வச்சுட்டு பாருங்க, இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் வருமானம் உங்களுக்கு 1 ரூபாயாவது கூடலன்னு சொன்னா இன்னைக்கு அதுக்கப்புறம் ஏன் ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் இல்லப்பான்னு கேளுங்க. பைபிள்ல எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவரை சோதித்து பார்க்க சொல்லவே இல்லைங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சோதித்து பார்க்க சொல்லி இருக்கிறார். நாம் வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறனோ இல்லையோன்னு அதனால என்ன சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை வேலைக்கு போறான், அவன் எனக்கு கையில காசே தரமாட்டான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க கையில 10 ரூபா டீ குடிக்க கிடைச்சாலும் அதுல 1 ரூபா கொடுக்குறீங்க பாருங்க, இதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது. அல்லேலூயா. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தையும் குறித்து அந்த தாயாருக்கு நான் ஆலோசனையாக சொல்லி ஜெபித்தேன். சாதாரணமாக ஒரு மெக்கானிக் வேலை பார்த்த ஒரு சகோதரன், அவன் போகிற சபையில அந்த மெக்கானிக் வேலை செய்து கிடைக்கிற சம்பளத்தில் உள்ள அந்த ஆண்டவருக்கு கொடுக்கிற பாகத்தை கொண்டு கரெக்டாக கொடுப்பாப்புல. ஆண்டவர் அந்த சகோதரனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து வெளிநாட்டுக்கு சவுதி தேசத்துக்கு கடந்து போனாப்புல. ஆண்டவர் அந்த இடத்திலே கொடுக்கிற சம்பளத்திலையும் கரெக்டா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது அந்த சபைக்கு கொடுத்துருவாப்புல. ஆண்டவர் சவுதி தேசத்தில் ஆசீர்வதித்தார். சாதாரண ஒரு மெக்கானிக்க இன்ஜினியர் லெவல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்தார். படிக்கவே இல்லை, ஆனா பாருங்க, இன்ஜினியர்களையும் கையாளுகிற அளவிற்கு ஆண்டவர் இவனை உயர்த்த ஆரம்பித்தார். அதற்கு பின்பதாக அந்த கம்பெனி ஓனருக்கு கீழே பாருங்க, எல்லா காரியத்தையும் பார்க்கிறது போல இவனை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். அந்த நபர் அவ்வளோ உயர்த்தின பிறகும், ஏன்னா முதல்ல மெக்கானிக் வேலை செய்யும்போது 1000 ரூபாய் சம்பளம், வெளிநாட்டுக்கு போகும்போது 10,000 ரூபாய் சம்பளம், வேலை உயர்வு வரும்போது போயிட்டே இருக்கு, லட்சங்கள் வரும்போதும் கீழ்ப்படிதல் என்பது அவசியம். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தார். அந்த வீட்டில் செல்வத்துக்கு குறைவு கிடையாது, சொத்துக்கு குறைவு கிடையாது, பணத்துக்கு குறைவு கிடையாது, சமாதானத்துக்கு குறைவு கிடையாது. பாருங்க, அந்த வீட்டில் அவங்களுடைய அந்த நபருடைய அந்த சகோதரனுடைய மனைவிக்கு தாம் புருஷன் எங்கெங்க சொத்து வாங்கி போட்டிருக்கிறாருன்னே தெரியாது, அவ்வளவு சொத்து. இப்ப மகனிடத்துல தகப்பன் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? பிள்ளை பிறந்து பிள்ளை வளர்ந்து பிள்ளை படிச்சு பிள்ளை காலேஜ் எல்லாம் படிச்சு நல்ல லெவலில் பிள்ளை லெவலில் வந்தாச்சு, பிள்ளை மெதுவாக சம்பாதிக்க உள்ள லெவலில் வந்தாச்சு. அந்த சகோதரன் தாம் மகனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னா, நீ ஆண்டவரிடத்துல ஜெபிச்சு உனக்கு கிடைக்கிறதுல கண்டிப்பா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த மகன் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த மகனை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வச்சு இன்னைக்கு ஒரு
நல்ல ஒரு பிசினஸ் செய்யும்படியாய் அந்த மகனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு நான் இந்த காரியத்தை சொல்றேன்னா, ஒருவனா இருக்கும் போது அவன் ஆண்டவர் உன்னிப்பா பார்க்கிறாரு, அழைக்கிறாரு, விட வேண்டியதை விட சொல்றாரு. பாருங்க, நான் விட்டாச்சுன்னா என்ன செய்ய முடியும், நான் விட்டாச்சுன்னா என்ன செய்ய முடியும், எப்படி அப்படி நம்ம நம்ம நாமவே அநேக காரியங்களை திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இது மாமிச எண்ணம். நம்முடைய நாசியின் சுவாசத்தை கையில வைத்திருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி அவருடைய கிருபை இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. அழைத்தவருக்கு நம்ம உண்மையாய் ஒப்பு கொடுத்து நம்ம அழைப்பை ஏற்று வலதுபுறம் இடதுபுறம் சாயாம, என்னை அழைத்தவர் ஆண்டவர், என்னை இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வந்தவர் ஆண்டவர். அப்ப நான் ஆண்டவரை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி உறுதியாய் நின்று, இரண்டாவது ஆண்டவர் கேட்கிறத கொடுக்க சொல்றத கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. கொடுக்க சொல்றத கொடுத்து தான் ஆகணும். ஒரு தாயாருக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள்ல மூத்த மகன் நன்றாய் படித்திருக்கிறான், இளைய மகனுக்கு படிப்பு வரல. இப்ப ஒரு சபையில இவங்க அங்கத்தினரா இருக்கிறாங்க. மூத்த மகன் நல்லா படிச்சு பாருங்க, வேலைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாப்புல. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை கொண்டு தீர்க்க தரிசனமாய், எம்மா, உன்னுடைய மூத்த மகனை ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைக்கிறார், ஃபுல் டைம் ஊழியத்துக்காக அழைக்கிறார், அவனை ஆண்டவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி, இந்த தாயார் தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே எப்படி, என் மகனை படிக்க வச்சாச்சு, நல்லா படிப்பான், என் மகனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வேலை கிடைச்சி சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை கொண்டு நம்ம நல்ல லேண்ட் வாங்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் நம்மளும் அந்த வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், இப்படின்னு இவங்க ஒரு கற்பனைக்குள்ளாய் அந்த மகனை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இளைய மகனை இதுல நம்ப முடியாது. இந்த லேண்டு வாங்குறது, வீடு கட்டுறது, என்னைக்கு இவன் கடந்திக்கிறது இப்படின்னு சொல்லி அந்த மகனை நம்பவே இல்லை. மூத்த மகனை உலக பிரகாரமா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மூத்த மகனை கேட்கிறாரு. இந்த தாயார் சொல்றாங்க, ஆண்டவரே, என் இளைய மகனை நீங்க உம்முடைய ஊழியத்துக்காக வச்சுடு ஆண்டவரே, இளைய மகனை உம்முடைய ஊழியத்துக்காக வச்சுடு ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறது என்னது? மூத்த மகனை. கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியணும். நம்முடைய ஆதாயத்தை பார்க்கக்கூடாது, நம்முடைய சுய லாபத்தை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சகலமும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் ஒரே பிள்ளையா தான் இருப்பான், அந்த பிள்ளையையும் ஆண்டவர் என்னது ஊழியத்துக்குன்னு கேட்பாரு. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. அவர் கொடுக்கும்போது, ஆபிரகாம் தனியா இருக்கும்போது அவனை அழைத்து வந்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அழைத்தவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கணும்னா 2 காரியங்க. ஒன்று என்னது? கீழ்ப்படியணும். 2வது கொடுக்கணும். இப்ப நான் காணிக்கை மட்டும் பேசுனதுனால காணிக்கை மட்டும் இவங்க பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. கொடுக்க வேண்டியது நிறைய உண்டு. ஆண்டவருக்காக டைமை கொடுக்கணும். 24 மணிக்கூர்ல நாம டெய்லி பாருங்க, இரவு நேரத்துல ஒரு சரியா ஒரு 10 மணிலேருந்து விடிய காலம் 6 மணி வரை தூங்குற பழக்கம் உண்டுன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நான் 10 மணிலேருந்து 6 மணி வரை தூங்குற ஆண்டவரே, இந்த தூக்கத்துல நான் 2 மணி நேரத்தை உமக்கு நான் தர்றேன் ஆண்டவரே. 2 மணி நேரத்தை நான் சபைக்காக நான் ஜெபிக்க தர்றேன் ஆண்டவரே. 2 மணி நேரத்தை நான் தேசத்துக்காக ஜெபிக்க தர்றேன் ஆண்டவரே. 2 மணி நேரத்தை போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பார்ப்பாரு.
யாரெல்லாம் தேசத்துக்காக அழிஞ்சு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நெத்தியில முத்திரையிட சொல்லி இருக்கிறாரு. அப்ப முத்திரையிடுவதற்காக தேடும் போது அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வருவீங்க? ஆண்டுடைய பாதத்துல டைமை கொடுக்கிறவங்க. அல்லேலூயா. அதே போல உழைக்கிறவங்க. உமக்காக நான் உழைக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் உழைக்கிறேன் ஆண்டவரே, சபையில உழைக்கிற ஆண்டவரே. அதே போல ஆண்டவருக்காக நாவா இருந்து பேசுறவங்க. ஒரு நபர் ஒரு நபர் இடத்துல போய் நீங்க எங்க சபைக்கு வாங்க, கூட்டத்து வாங்க, உங்க போராட்டங்கள் எல்லாம் மாறும்னு சொல்லலாம். இதே இது 10 நபர்கள் 10 பேரிடத்துல சொல்லும் போது, ஏன்னா ஒரு நபர் இப்ப ஊழியக்காரர் போய் ஒரு நபர் ஒரு இடத்துல சொல்லும் போது அந்த நபர் உடனே வரமாட்டாங்க. ஒரு ஊழியக்காரரா இருக்கட்டும், ஒரு நபரா இருக்கட்டும், ஒரு 10 பேரிடத்துல சொன்னாதான் எத்தனை பேர் வருவாங்க? 1 வரும். அந்த 1 நிக்குமான்னு உள்ளது தெரியாது. சொல்லி புரியுதா? ஆனா பிரயாசப்பட்டு தான் ஒருத்தன் வயலுக்கு போறோன்னு சொல்லுவான், ஒருத்தன் அங்க போறான்னு சொல்லுவான். ஆனாலும் போய் கூப்பிட்டு ஒருத்தன் வருவான். இப்ப 10 பேர் 10 பேர் ஆள்கிட்ட சொல்லும் போது ஒரு வாரத்துல எத்தனை ஆட்கள் வரும்? 10 பேர். அப்ப நான் உமக்காக டைமை கொடுக்கிறேன், உமக்காக நான் பேசுறேன் ஆண்டவரே, உமக்காக நான் செயல்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. அதை நீங்க கொடுக்கணும். ஐயோ என்ன வயசாயிட்டு, ஒரு தாயார் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு வயசாயிட்டு பிள்ளை, இனி எல்லாம் என்னத்த, எப்ப கூப்பிடுறாரோ அப்ப போகணும். எல்லாரும் எப்ப கூப்பிடுறாரோ அப்ப போய் தான் ஆகணும். யாருங்க பிடிச்சு நிக்க முடியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. வயசாகிட்டா இருந்து ஆண்டவரே தேசத்தை ரட்சிங்கப்பா, தேசத்தை ரட்சிங்கப்பா, தேசத்தை ரட்சிங்கப்பான்னு சொல்லி வாயை திறந்து அழுது இருங்க. உங்க ஜெபம் தேசத்தை ரட்சிக்கும். அல்லேலூயா. உங்க கண்ணீர் உங்க பிள்ளைகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்ப ஒரு வயதான ஒரு நபரா இருந்தாலும் சரி, இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஆதாயமா இருக்கணும். கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் ஆபிரகாம பாருன்னு சொல்றாப்புல, சாராள பாருன்னு சொல்றாப்புல. சாராளுக்கு பிள்ளை பிறக்காது வயசாயிட்டு கிளவின்னு. ஆனா அந்த சாராளுடைய வயிற்றுல இருந்து ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து, நம்பிக்கையே இல்லாத நிலைமை பாருங்க. அழைத்த உடனே வந்து பிள்ளை ஒன்றும் கொடுக்கல. 99 வயசு வரைக்கும், ஒரு தாத்தா ஆவறது வரைக்கும், ஒரு கிளவி ஆவறது வரைக்கும் ஆண்டவர் வச்சிருந்தாரு. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காதது போல தான் இருக்கும். இனி நடக்கவே செய்யாது. இதுல நம்பிக்கையே இல்லைன்னு தோணும். சாராள் நகைத்தாள். ஆண்டவர் வந்து சொல்லும் போது நகைத்தாள். நடக்கவே நடக்காது. இனி இருக்கிற போல வாழ்ந்துட்டு போவோம், இருக்கிற போல வாழ்ந்து செத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உங்களை அழைத்த ஆண்டவருக்கு நீங்க சரியா கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் அழைத்தவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது என்பது நிச்சயம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் மனுஷன் அல்ல. ஆமே. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க ஆமே நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை போல அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அழைக்கும் போது மனப்பூர்வமா வரணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காரியத்துல மட்டும் கரெக்டா இருக்கணும்.
அழைக்கும் போது மனப்பூர்வமா வரணும். அது ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, சபைக்கு ஆராதனைக்கு வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் மனப்பூர்வமா நீங்க வரணும். மடிச்சு 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 வரக்கூடாது. கொடுக்கறதுலயா இருந்தாலும் சரி, மனப்பூர்வமா கொடுக்கணும். மடிச்சு மடிச்சு நீங்க கொடுக்க கூடாது. அல்லேலூயா. உற்சாகமா மனப்பூர்வமா அவர் அழைக்கும் போது வரணும். ஆமென். உற்சாகமா நீங்க மனப்பூர்வமா கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு முடிந்தவர்கள், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்து எந்த காரியத்துல நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? உங்களிடத்திலே ஆண்டவர் கொடுக்க சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்க சொன்ன காரியத்துல எந்த காரியத்துல நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க? இந்த இரண்டு காரியத்தையும் இருதயத்துக்குள்ளே அப்படியே நினைத்து பார்த்து, இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, இன்னைக்கு ஒரு தீர்மானம். கடந்த நாள்ல அந்த தாயார் இடத்துல நான் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்ட அந்த தாயார், ஐயா, என்னுடைய கண் இன்னைக்கு திறக்கப்பட்டது போல் இருக்கிறது. எத்தனை வருடமாய் நான் சபையில போய் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்னு சொல்லி அழுது அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. காரணம், நான் கீழ்ப்படியாதது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இன்னையில இருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னை அழைத்த தேவனுக்கு முன்பதாய், உண்மையுள்ள தேவனுக்கு முன்பதாய் நான் உண்மையாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆமென், அந்த தாயார் ஒரு அர்ப்பணித்தாங்க. அதற்கு பிற்பாடு அந்த தாயாருக்காய் நான் ஜெபித்தேன். இன்னைக்கும் இந்த நாளில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆபிரகாமின் தெய்வமும் ஈசாக்கின் தெய்வமும் யாக்கோபின் தெய்வமாய் இருக்கிற நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிற தேவாதி தேவன் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் சாபங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் தரித்திரங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற நெருக்கங்கள் மாறும். அவர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டுடைய சமூகத்துல. ஆமென். ஒரு 2 நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்துல போராடி கரங்களை தட்டி என்னோடு நீங்க பேசுனீங்கப்பான்னு சொல்லி, ஆமென் ஆமென், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் தூர இடத்திலிருந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, உன்னுடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் ஆவியானவரோடு கூட பேசுகிறா. பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து நீ கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். உன் சூழ்நிலைகள் மாறும். உன் நெருக்கங்கள் மாறும். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தரனோடு பேசினாருன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரா. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பு கூர்ந்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரா. இதனால் ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாய் ஆமென் விசுவாசத்தை குறித்து ஆணித்தரமாய் ஆமென் துவக்க முதலே எங்களோடு கூட இடைப்பட்டு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே உறுதியாக இருந்து கிரியை நடப்பித்த ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க என்னை எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கைவிடாதிரும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறணும். சாபத்தின் வல்லமைகள் மாறணும். பாவத்தின் வல்லமைகள் மாறணும்.
குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு குடும்பங்களையும் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் கைவிடாதிரும். கடந்தது நல்லது என்று கண்டுகொள்ள அனுகூலமான அடையாளங்களை காண செய்யும். என்னை எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.